கடந்த கால இழப்புகளை குறித்து எண்ணாதீர்கள். நடந்தவை எதுவாயினும் அது முடிந்தது ஒன்று. அதை மாற்றுவது என்பது உங்களால் முடியாத ஒன்று. உன்னை தீண்டவும் உன் மனதை தூண்டவும் பலர் காத்திருக்க, வெறும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டால் உன்னால் இங்கு எதுவும் செய்ய இயலாது. யாரையும் குற்றப்படுத்தாதே, குறை சொல்லாதே. பழி சொல்ல நேரம் செலவழித்தால் மற்றவருக்கு வழி சொல்ல நேரம் இருக்காது. உன்னை சுற்றியிருக்கும் பலவற்றை குறித்து கேள்வி கேள். நீ கேட்கும் பல கேள்விக்கான பதில் மனிதர்களிடத்தில் இருக்காது. காலமே பலவற்றிற்கு பதில் அளிக்கும். சிலரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள நினைக்காதே. தெரிந்தவைகளை விட தெரியாதவைகளே பேராபத்தானவை. சில விஷயங்கள் குறித்து உனக்கு தெரியாமல் இருந்தால்தான் உன் மனதில் அமைதி இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் உன் மீது வை. மற்றவர்கள் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை யோசிக்க வைக்கும். இருள் ஆழ்ந்த வாழ்வு என்று புலம்பாதே. கால் இருளையே வானிலை என்னும் பிரகாசமாக தெரியும். புதிதாக கற்பதை விட ஏற்கனவே கற்றதை நடைமுறைப்படுத்த பழகு. நடைமுறைப்படுத்தப்படாத எந்த ஒரு உரிய கருத்தும் காலத்தால் காலாவதியாகும். புனிதை இல்லாத மனமும் நம்பிக்கை இல்லாத மனமும் பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. வாழ்வில் எதுவாயினும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, தொடர் முயற்சி செய்பவனே மனிதன். குணத்தால் அருந்து உறவை விட பணத்தால் அருந்து உறவே அதிகம். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும். முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. உன்னை குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். எண்ணமும் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதே நேரம் தெரியாததை தெரியாதது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் போது ஒன்றை மறவாதீர்கள். எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்னும் நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்கு உரியவர்கள் என்னும் மறந்து விடாதே. தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, நீ வாழும் விதத்தில் உள்ளது. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பது இல்லை. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நினைத்ததை அடைகின்றன. பறவைகள் தன் சிறகுகளையே நம்பி இருக்கின்றன, அமர்ந்திருக்கும் கிளைகளை அல்ல. நீ உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல. வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே. நேரங்கள் நேர்மையானவை, அதனால் தான் யாருக்கும் காத்திருப்பது இல்லை. தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம், ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே அமையும். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். வாய்ப்புகளை குறை கூறி கழிப்பவர்கள் உண்டு, அதை பண்படுத்த குறியாக இருப்பவர்களும் உண்டு. முடிவு உங்கள் கையில். வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். மகத்தான செயல்கள் கடின உழைப்பு இல்லாமல்
தாமாக ஒருபோதும் நடப்பது இல்லை. நம்பிக்கை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளதாகவும் கண்ணியமானதும் கூட. அனுபவங்களை சேகரித்துவை. எவரும் வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அது உதவும். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றி நோக்கி ஓடுகிறாய் என்று அர்த்தம். யாரையும் பழிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள் தான் காரணம். ஆகவே இதற்கு நீங்கள் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே எழுந்திடுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விதிக்கு நீங்களே தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் உங்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாரும் காக்க முடியாது. உங்கள் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. பெரும் சாதனை பெறுவதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம். என்றேனும் ஒரு நாள் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று உறுதி செய்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விலகி இருக்க விரும்புபவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள். அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. மனிதன் மிகவும் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் தனக்கு அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். ஆனால் பாவம் செய்யும் போது மட்டும் இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். நடந்து செல்பவர்களுடன் பழகுவதை விட ஓடுபவர்களுடன் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை எளிதில் அடையலாம். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாய் இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராக இருந்துவிடு. தவறு உன் மீது இல்லை என்றால் நீ கோபப்படுவதற்கு அவசியமில்லை. தவறு உன் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கு கோபப்படுவதற்கான தகுதியே இல்லை. நிற்கும் குதிரைக்கு மதிப்பு இல்லை, ஓடும் குதிரைக்கு தான் மதிப்பு உண்டு. நம் வாழ்க்கையும் அப்படிதான். ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை தான் கோபம். எல்லா உயர்களிடத்திலும் அன்பாயிரு. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் ஆகச் சிறந்த பலசாலியே நீதான். முதலில் சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு தானாக அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வீர்கள். ஏமாளியாக இருந்து ஏமாந்தவர்களை விட இரக்கத்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாலும் ஏமாந்தவர்களே அதிகம். வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களே நாம் முன்னேற மிகப்பெரிய தூண்டுகோல். ஏனெனில் வாழ்த்தியர்கள் தூண்டியது தன்னம்பிக்கை, வீழ்த்தியவர்கள் தூண்டியது நம் தன்மானத்தை. தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் தான் மிக கொடியது. இறைவனின் திட்டங்கள் மிக அதிசயமானவை, அவரின் செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவை. உங்கள் கடந்த காலம் ஒருபோதும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இன்றைய நீங்கள் மட்டும்தான். முட்டாள் என்று பெயர் எடுக்க அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிலரிடம் அதிகமான அன்பை வெளிக்காட்டினாலே கூட போதும், நமக்கு கிடைப்பது அந்த பெயர்தான். பிறருக்கு கொடுக்கும் நிலை உங்களிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான குடும்பமே ஒருவரின் முதலாவது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தையும் தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்க மறக்காதீர்கள். மனைவிக்கு பிடிக்கும், மகளுக்கு பிடிக்கும், மகனுக்கு பிடிக்கும் என வாழும் அப்பாக்களுக்கு மறந்தே போய்விடுகிறது தனக்கு என்ன பிடிக்கும் என்று. உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உன்னுடைய தரத்தை
எடை போடுவது தராசு அல்ல, மற்றவர்கள் இடத்தில் இல்லை, அது உன்னிடம் மட்டுமே உண்டு. வீசுகின்ற வாசனை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து, அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நம்முடைய நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் பேராபத்து. நாம் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கின்றோம். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. எந்த இடத்தில் உறவுகள் உன்னை வேண்டாம் என்று தூக்கி ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பார். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் அனைவரிடமும் சிரித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள், தாழ்த்தி மட்டும் பேசி விடாதீர்கள். நல்லவராக கெட்டவராக, ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக என்று யாரும் தானாக மாறுவது இல்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். ரயில் போன பிறகுதான் தண்டவாளம் தெரியும், பழகி பார்த்த பிறகுதான் சிலரின் வண்டவாளம் தெரியும். அறிவை விட புரிதலே மிகவும் ஆழமானது. நம்மை அறிந்தவர்கள் 1000 பேர் இருந்தாலும் அதில் நம்மை புரிந்தவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடிந்து விடுகிறது சில உறவுகள். வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் இருக்கிறது. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம் போதும், அதுதான் அன்பு. யாரையும் திருத்துவது உன் வேலை இல்லை, எல்லோரையும் அளவு கடந்து அன்பு கொண்டு நேசிப்பது மட்டுமே உன் வேலை. ஒருவரின் தேன் தடவிய வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதை விட அவர்களின் செயல்களை நம்புவதுதான் சிறந்தது. புரிதல்கள் இல்லாத இடத்தில் வாழ்க்கையில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் பயனற்றது. பேசுவதற்கு திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் மௌனமாய் இருப்பதற்கு திறமை கட்டாயம் தேவை. நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்கள். நமது உடம்பு எங்கே இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நம் மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி என்றைக்குமே நிலையாக நிற்காது. நாளை முயற்சிக்கலாம் என்று இன்று விட்டு விடாதீர்கள், நாளைய ஒன்று இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் நடக்காத பாதையில் கூட உங்களில் வெற்றி ஒளிந்திருக்கலாம். புதிய பாதையில் நடக்க துவங்குங்கள், பயணம் இனிமையாக இருக்கும். நீங்கள் பயணிக்க முடியாது என்று கூறும் பாதையில் யாரோ ஒருவர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கடினமான பாதையில் நடக்க துவங்கினால் மற்ற அனைத்து பாதைகளும் எளிமையானதாக இருக்கும். எப்பொழுதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள், அது உங்கள் வலிமையை கூட்டும். உங்கள் முயற்சி காலங்களில் மௌனமாக இருங்கள், நாளைய உங்கள் வெற்றி பேசும். உங்கள் தடைகள் எதுவாயினும் எதிர்த்து போராடுங்கள், வெற்றி உங்கள் கைவசம். தடை என்பது வெற்றியின் எதிரி, அதை எதிர்த்தால் வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் முயற்சி செய்யும் காலங்களில் விமர்சனங்கள் வரலாம், அதை கண்டு கொள்ளாமல் உங்கள் வெற்றியை நிறுத்தி விடாதீர்கள். விமர்சனங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களே வெற்றி பெற தகுதியானவர்கள். தினமும் ஒரே முயற்சியில் ஈடுபடாதீர்கள், புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள், இலக்கை அடைய முடியும். அன்றாட புதிய முயற்சி உங்களை வெற்றியாளனாக மாற்றும். நேர்மறை எண்ணங்கள் உங்களை காக்கும் கவசம், அவற்றை பயன்படுத்தி வெற்றியடைய முடியும். தோல்வி வந்தால் சோர்ந்து விடாதீர்கள், அது உங்களின் வலிமையை சோதிக்க வந்திருக்கும் கருவே. தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற பழகுங்கள், அதுவே உங்களை வலிமையாக்கும். தோல்விகள் இல்லாமல் வெற்றி கிடைக்காது, அப்படி கிடைத்துவிட்டால் வெற்றியின் அருமை தெரியாமலேயே போய்விடும். உங்கள் நம்பிக்கையை வலிமையாக்கி கொண்டே இருங்கள், உங்கள் வெற்றி உறுதி. நம்பிக்கையை வெளியில் தேடாதீர்கள், அது உங்கள் ஆழ்மனதில் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய சக்தி. நம்பிக்கை தன்னம்பிக்கை வெற்றிக்கான முதற்படி. நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை கடினமாகும், தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையை பயனற்றதாகும். நம்பிக்கை என்பது வெளி உலகின் தீபம் போல, தன்னம்பிக்கை என்பது உன் உள்ளத்தின் தீபம் போல.
முயற்சியை கைவிடாதவர்களுக்கு வெற்றி ஒரு நாள் வேண்டாமலேயே வந்து சேரும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமையை அறிந்து கொண்டு பயன்படுத்துங்கள். திறமையை உங்களுக்குள்ளே வைத்திருந்தால் வெற்றியடைய முடியாது. அதை செயலில் ஈடுபடுத்த வேண்டும். சிந்தனையில் மட்டுமே மூழ்கி இருக்க கூடாது. அந்த சிந்தனைகளை செயலாக மாற்றும் திறமையே முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும். உங்கள் எண்ணம் சிந்தனையாய் வளரட்டும். உங்கள் சிந்தனை செயலில் மலரட்டும். உங்கள் செயல் வெற்றியின் அடையாளமாய் மாறட்டும். சோர்வு வந்தால் தளராதே. தினமும் ஒருபடி முன்னேறு. சிறிய முயற்சிகள் என்ற சிலர் ஏளனமாக சிரிப்பார்கள். அதை கண்டு சினம் கொள்ளாதீர்கள். சிறிய முன்னேற்றங்களே நாளொரு நாள் பெரிய வெற்றியை உருவாக்கும். தோல்விகள் வந்தால் மனம் தளர்ந்து விடாதீர்கள். தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றியின் இலக்கை அடைய முடியாது. வெற்றியை விட தோல்வியே சிறந்தது என கருதுங்கள். தோல்விகள் உங்கள் வலிமையை மேலும் பலமாக்க வருகின்றது. வெற்றிக்கு வாழ்த்துக்கள் வரும், ஆனால் தோல்விக்கு பாடங்கள் வரும். வாழ்த்துக்கள் மறந்து போகும், ஆனால் பாடங்கள் வாழ்நாள் எல்லாம் ஒளிரும். வெற்றியின் பாராட்டுகள் கிடைக்கும், தோல்வியில் துணிச்சல்கள் கிடைக்கும். தோல்வியில் கிடைக்கும் துணிச்சல் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும். தடைகள் வந்தால் தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சி மட்டும் விட்டு விடாதீர்கள். விடாமுயற்சி என்பது கடல் அலைகள் போல உன்னை முன்னேற தள்ளும் ஆற்றலாகும். ஒவ்வொரு தடையும் ஒரு சோதனை. அவற்றை கடக்க விடாமுயற்சி தேவை. வெற்றி என்பது எத்தனை முறை விழுந்தாய் என்பது அல்ல, எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான். விழுந்தால் எழுந்து விடுங்கள். வானத்தில் பட்டம் வீழ்ந்தாலும் மீண்டும் காற்றை பிடித்துக் கொண்டு பறக்க தெரிந்தது போல் தோல்வியை நினைத்து வருத்திக் கொண்டிருந்தால் வெற்றியை தவற விடுவது உறுதி என்பதை நினைவில் வைக்க மறவாதீர்கள். இருட்டில் காணும் கனவு அழகானது, ஆனால் அதை வெளிச்சத்தில் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை வண்ணமாக மாறும். கனவை நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் முன்னேற முடியாது. நினைவாக்க தினமும் உழைக்க வேண்டும். உங்கள் கனவு இருளில் புதைத்து விடாதீர்கள். உழைப்பு என்னும் நீரை ஊற்றி வளர்த்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் வேதனை சிலருக்கு சாதனையாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நாள் அதுவே உனது சரித்திரமாக மாறலாம். தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்கள் எதிரிகள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் தோல்வியில் எதிரிகளின் புன்னகை அடங்கியுள்ளது. ஆதலால் எதற்காகவும் பின்வாங்காதீர்கள். அவமானம், துன்பம், கஷ்டம் அனைத்தையும் கடந்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். நல்ல எண்ணம் தூய சிந்தனைகளுக்கு வழிகாட்டி. தூய சிந்தனை நல்ல செயல்களுக்கு வழிகாட்டி. நல்ல செயல்கள் உன் முயற்சிகளுக்கு வழிகாட்டி. நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய மனதை ஒருமுகைப்படுத்துங்கள். எதையும் தாங்கும் மனவழியை உருவாக்கி கொள்ளுங்கள். மனதை பக்குவப்படுத்தினால் வெற்றி உங்கள் கைவசம். நீங்கள் வெற்றிக்காக முயற்சிக்கும் காலங்களில் துரோகிகள் உங்களின் தூய சிந்தனைகளை சிதைக்கலாம். மனம் தளராமல் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். சூரியன் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவற்றை போல நாம் எரிய வேண்டும். நெருப்பை போல எரியுங்கள், ஆனால் வெந்து விடாதீர்கள். புகையை போல கிளம்புங்கள், ஆனால் யார் பார்வைக்கும் தென்படாதீர்கள். ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வருவது நிச்சயம். வழிகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் வெற்றியும் எளிதாக கிடைத்துவிடும். சுற்றமும் சூலமும் சோதனை கொடுக்கலாம், ஆனால் சிந்தனையில் தூய்மை தவறாத போது வெற்றி உங்களை பக்கம் வந்தே தீரும். அடுத்தவர்கள் உங்கள் வெற்றியை பற்றி கூறும் எதிர்மறையான விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். விமர்சனங்கள் வருகிறது என்றால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர்களின் எதிர்மறையான விமர்சனங்களை ஊக்குவிக்கும் ஆற்றலாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழும் ஒவ்வொரு காலையும் வெற்றிக்காக எழுதப்பட்ட புதிய நாள் என்று எண்ணுங்கள். அந்த எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கை சுரங்கமல்ல, சிந்தனை சுரங்கமாக இருந்தால் போதும், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் நடக்கும் பாதை சிக்கலான பாதையாக கூட இருக்கலாம், ஆனால் அதில்தான் உங்களுக்கான வெற்றியும் செல்வமும் இருக்கின்றது. உங்கள் இலக்கு கடினமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள். உங்கள் மனம் எப்பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் மனதை வெற்றிக்காகவே பக்குவப்படுத்துங்கள். தோல்வி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் தவறேதும் இல்லை. ஒருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால்
நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கிறாய் என்று அர்த்தம். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. யாருக்கும் நீ எளிதில் கிடைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும். எண்ணிக்கையில் உயர்வது எல்லாம் உயர்வு அல்ல, எண்ணத்தில் உயர்ந்துதான் உயர்வு. உங்கள் உடலில் பலம் இருக்கும் போதே உங்களுக்கு என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கிறது. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து நில்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அதை நடந்தேறும். இதில் அடுத்தவர்களை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள். உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழ தெரிந்தவர்கள். அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம். உதாசீனங்களை உதறி தள்ளுங்கள். உங்களை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து கலங்குவதில் எந்த பயனும் இல்லை. வென்று காட்டுபவர்களுக்கு மட்டும் வரலாற்றில் இடம் உண்டு. வாழ்வில் சிலரை பறிந்து செல், சிலரை பிரிந்து செல். தேவையற்ற நினைவுகளை உன் மனம் சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு நிரந்தரம் இல்லை. புரிந்து கொள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில் தான் உள்ளது. நம்பிக்கையோடு விழிகளை திறந்து பார், ஒளி கிடைக்கும். துணிவோடு எழுந்து பார், வழி பிறக்கும். தெளிவோடு தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் மனம் உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில் வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம், உன் ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே. இழப்பு என்பது சிலருக்கு வார்த்தை, சிலருக்கு வாழ்க்கை. வாழ்க்கையில் தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம், ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சில சந்தர்ப்பங்களே கிட்டும். சோதனை காலத்தில் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் ஏமாத்திரம். தோல்வியால் மனம் தளராதீர்கள். எதிர்கொள்ளாமல் எதுவும் வெற்றி பெறுவது இல்லை. தோல்வி என்பது மீண்டும் முயற்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உலகிலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம். கஷ்டத்தை சொல்லாதீர்கள். கேட்பவர்கள் சிலர் அதை ரசிக்கவே விரும்புவார்கள். தேவையில்லாமல் உங்கள் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல்லுங்கள், யாருடைய வாழ்வும் இன்னும் முடியவில்லை என்று. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மன அமைதியும் ஆரோக்கியத்தை தருவதோடு நேரத்தை செலவிடுங்கள். வாழ்க்கை அற்புதமாக மாறும். உடன் இருப்பவர்களோடு ஒரு முறை ஏதும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமுடியை மிகச்சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் யாரையாவது சிரிக்க வையுங்கள். ஆனால் நீங்களும் அதில் ஒருவர் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களின் தேவைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்ச்சிகளிலும் விளையாடாதீர்கள். எல்லா பாவத்தை விடவும் அதுவே மிக மோசமானது. நம் வாழ்வில் நாம் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்று. நமக்கு பிடித்தது ஒன்று, ஆனால் கிடைத்தது வேறொன்று. இருந்தாலும் இன்புற்று இருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான். அது உங்களுக்கு விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை. ஆனால் அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உறவுகளிடம் இருப்பதுதான் வேடிக்கை. வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும், ஆனால் தோல்வி வலிமையானவர்களில் தான் மட்டுமே தாங்க முடியும். சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் பேச தெரியாமல் அல்ல, தேவையில்லாத இடத்தில் பேசி எந்த விதமான பயனும் இல்லை என்பதற்காகத்தான். மற்றவர் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகின்றோம். நம் தேவையை என்று வரும்பொழுது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகின்றோம். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவனின் முயற்சிகளே வெற்றிகளை தீர்மானிக்கும். தன்னுடைய தவறை தாமாகவே ஒருவர் ஒப்புக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரை விட உண்மையானவன் இருக்க முடியாது.
எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள். கொடுத்தால் அதன் மதிப்பு நீங்கள் இழப்பீர்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். உன்னுடைய சுயத்தை இழந்துதான் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் தாராளமாக தோற்றுப்போ. ஏனெனில் சுயமரியாதை என்பது வெற்றிக்கான தோல்விதான். பலம் என்பது கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் பொழுதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான். எந்த ஒரு காரணத்திற்காகவும் உடைந்து விடாதீர்கள். நீங்கள் செல்லும் வேகத்தை விட நீங்கள் செல்லும் திசை மிக முக்கியமானது. தவறான பாதையில் வேகமாக பயணிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்பவரே உண்மையான திறமையாளர். உறுதியான இரும்பு கூட தீயில் உருகும். உறுதியான மனமோ எதற்கும் உருகாது. வலிமையான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைய முடியும். வயதான காலத்தில் பட இருக்கும் துன்பத்தை பற்றி சிந்திப்பவன் வாழ்வில் தடுமாற தேவை இருக்காது. இந்த உலகில் நமக்காக யார் இருக்கார்கள் என்று யோசிப்பதை விட கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்த வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உடலை நலமாகவும் தினமும் வைத்திருப்பவனே மனதையை வலிமையாக வைத்திருக்க முடியும். விவேகத்துடன் வாழ்கிறவனை மரணத்தால் கூட அச்சுறுத்த முடியாது. ஒழுக்கமான மனம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரும். மகிழ்ச்சி பாதை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது.